எவ்வளவு நேரமா ரிங் அடிக்குது, ஒரு போன் எடுக்க நாதி இல்லப்பா அந்த வீட்டுல. ஹலோ கருமாண்டி, போன கீழே வச்சேன்னா பிஞ்சிரும் பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது, ஏன் பீது, எதுக்கு பீது, யாரு அக்காவா? ஏன்டாடே, உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்டா எனக்கு நாட்டமா இருக்குதாக்க? அச்சோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படி ஆளா? என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கேளவாப்பா? நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ, வெள்ளங்கத்தை விலைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு. ஏன்டாடே கூறுகட்ட மணி 8ஆவது, இன்னும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுட்டு இருக்கீங்களாக்கு? இப்ப தள்ளிட்டு வந்துடுறக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவன என்ன நடக்கும் தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. நாரி நசநசத்து வீச்ச மட்டும் போகும். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி போன வைடாகல வச்சு போட்டானப்பா பரட்டு. ஐயா கதவை திறங்கய்யா, போன் மேல போன் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே. உங்க கேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா. அம்மா அக்கா சாரிக்கா, வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் அங்க இருப்பாரு. ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. போகணுமா? ஐயோ போகணுமா? போகலன்னா ஏன் உசுறு போயிடும். அம்மா ஐயா அப்படியே கை தாங்களா கூட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்திட்டு போயிருங்க தாயி. எங்க போயிட போகுது? வாங்க வாங்க ஐயா போலாமா? ஐயா வாங்க வா 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 வா. ஓ என்னங்க வண்டி செல்ஃப் எடுக்கலீங்களா? ஆடா அது விடுறான் சாமி. என்ன போன வீட்டு பக்கம் ஆளையே காணா? தீபாவளி போன சொல்லணும் ஆள் செழிப்பாயிட்டியாக்கு. இல்லைங்க, கவர்மெண்ட்ல குடுக்கறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வீட்டுல வாங்கிட்டுங்க. விவரமா நாளையா? ஐயா முதல்ல மூக்குல இருக்க குங்குமத்தை போறீங்க, இல்ல மூக்க மறைச்சு கும்பிடுங்க, மானம் போகுது. ஆடா அம்மன் கோயில் விழுந்துக்க முடியல, மூக்குல ஆச்சு நினைச்சு போறாங்க. வணக்கம் சார், வேற வண்டி ஏற்பாடு பண்ணட்டுமா? ஏன் உன் சீப் என்ன பண்ணுது? அதை எடுத்து போலாம். பண்ணி வண்டி எடுத்து வந்துரு. இப்படியே அங்கங்க அத்து விட்டு போறதே பொழப்பா போச்சு. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கேப்பா. வணக்கங்க. யோ நேருங்க. யோ இறக்கி விட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம எஸ்ஐ அந்த ஐயாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போறாருங்களே, அந்த ஐயா யாருங்க? எம்எல்ஏவா மந்திரிங்களா? யோ அவ எல்லாம் 5 வருஷம் இருக்க முடியும். கட்சி தோத்துருச்சுன்னு வைய வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இவர் யாரு தெரியுமா? சிவபார்வதி காட்டரமில்ல ஓனர். அவர் நினைச்சா இந்த கோயம்புத்தூரே விலைக்கு வாங்கலாம். இப்ப ஐயா எங்க போயிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த அக்கா வீட்டுல இருந்து இந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. சரி போயிட்டு போ. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். 10 நிமிஷத்துல மாமன் இங்க வந்துரு. ஐயோ உன்ட கூட பேசுறதுக்கு நேரத்துல போன வைய. பார்வதி பாரு. என்னமா அது ஒரு சுத்தி இறச்சி போய் வந்திருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அந்த உடுப்பி ஒண்ணுக்காரி தினம் கீரை கடைஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்கா. 3 நாள் சூழ்ந்து போய் படுத்து கிடந்து வந்திருக்கா. சரி அது கிடக்கட்டு விடுங்க. ஆமா அது என்ன கிடக்கும்? இது பூனை பரண்ட மாதிரி உடம்பு ஊற குங்கும தாப்பிக்கிட்டு வந்திருக்கீங்க. அது நீ கோச்சுக்காரு. அது பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அவ கட்டல்ல அந்த மூலையில் திரும்பி படுத்திருந்தா, நான் இப்படி இந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தேன். வேணே இங்க வரும்போது உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அவ நெத்தியில இருக்கிற குங்குமத்தில எடுத்து மூஞ்சி மேல பூசி விட்டாள்னா, நான் சொன்னேன் அடியே மூக்கு மேல பூசாதே, பஃபூன் மாதிரியே இருக்குன்னு. கேட்கவே மாட்டேங்கிறா. பாரு கர்லிங் எல்லாம் கரைச்சு விட்டா. எவ்வளவு கஷ்டம். அது விளக்கணை போட்டு நல்லா தேய்ச்சி தலையில போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் சீப்பு திருப்பி பிரஸ் 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 பண்ணி கடைசியா விரல் இப்படி வச்சு இங்க கொண்டு சரி அந்த பிள்ளைகள் எல்லாம் நான் பண்ணி விடுறேன். நல்லா பண்ணு. ஆனா சவுண்ட் தான் சரியா வர மாட்டேங்குது. சரி மாமா. டேய் லட்சுமி, அந்த எனக்கு என்ன எடுத்து வைய. மாமா வருது, டிவி டக்கல எடுத்து வச்சு கேஸ் கட்டி போட்டு விடு. டேய் மரியா, பட்டு வெட்டி பண்ணி கட்டல எடுத்து டிப்படலாம் சூடா. தங்கச்சி நீதாமா காப்பாத்தணும். பெரியவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. நீதான் பெரியவர்கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாத்தணுமா? அட என்னப்பா நீங்க, அந்த மனுஷன் இங்க இருக்கிறதே 3 நாள். உங்க விருச்சனே பெருந்திருச்சனே போயிடுது. அவன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருப்பான், புடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. பெரியவனு சொல்லித்தான் ஸ்டேஷனுக்குள்ளே புடிச்சு வச்சிருக்குது. எது? அவ சொல்லி அவனை புடிச்சு உள்ள வச்சு போட்டாங்களாக்கு? இத நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு வெயிட்டா இல்ல அவளுக்கு வெயிட்டா நான் காட்டுறேன். எந்த ஸ்டேஷனப்பா? இது வாரனிரு. ஹலோ
ஆர்ட் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க. உன்ற வேற என்னப்பா? எஸ்ஐ நடராஜன் பேசுறேங்க. சரிப்பா ராசு, நான் பெரிய வீட்ல இருந்து அக்கா வீங்க பேசுறேன். அது என்னமோ மாரப் மைன புடிச்சு நீ உள்ள போட்டியாமா? இல்லைங்கக்கா, ஐயா சொல்லித்தான். என்னத்தான் நொய்யா சொல்லி அது 6 வீடு சமாச்சாரம் சாதிச்சர் என்னன்றது விசாரிக்காம நீ வாட்டு உள்ள புடிச்சு போட்டேன்னு என்ன அர்த்தம்? அது யாரு என்னன்னு தெரியாது, ஐயா சொல்லித்தான். உன்றகிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ ஐயாவிங்கிட்டே பேசிக்கா. ஐயாவிங்கிட்ட பேசிக்கா. மாமா சைடுல இருந்து மச்சா. ஐயோ அக்கா வராங்க. அடிக்காரது உன்னை என்ன எடுத்து வச்சோன்னா தேய்ச்சா விட சொன்னாங்க. வார வாரம் உனக்கெல்லாம் நெம்ப ஏத்தமா போயிடுது. அது இல்லம்மா. வா வா. மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ நடராசன் பேசுறான். அது என்னமோ மார்க் பையனை புடிச்சு உள்ள வச்சுட்டாங்களாமா, உட சொல்லுங்க. அப்ப நடராசு, இந்த மாரப் பையன் சேர்த்து வெளிய விட்டுரு. ஐயா அது நீங்க சொல்லிதானே உள்ள வச்சேன். ஆடா அப்ப சொன்ன, இப்ப ஆட்சி மாறி போச்சுல்ல, விட்டுரு. அட என்ன மாமா நீங்க இந்த குங்குமத்தை எல்லாம் துடைக்க வேண்டியதுதானே? பாக்க பாக்க மனுஷனுக்கு பகுத்தறிச்சலா இருக்குது. ஒரே நாத்தம் வேற. ஆமா, இத பாக்குறத தவிர ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்றது, வீரபாண்டி கட்டபொம்மன் சினிமா கூட தான் பாத்திருக்கேன். அதுக்காக சிவாஜி கணேசன் மாதிரி வாடம் பொழிகிறது பூமி விளைகிறது டயலாக் பேசி வெள்ளக்காரன் கூட சண்டையை பிடிக்க முடியும். இந்த லொல்லுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கிருந்து வந்து இந்த லொல்லு எல்லாம் இங்கிருந்து வந்தது. வாங்க மாமா. மாமா மாமா, நான் தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி சரி மாமா, எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன இதெல்லாம் பிச்சு அதுல சொட்டுறதுக்கு வரும்னா? இல்ல மாமா, வந்து நாம 2 பேரும் ஒண்ணா குளிக்கலாம். ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்துட்டீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கா வச்சிருக்கீங்க எங்க அக்கா. அடா 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 அடா, இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டோமே, அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போகலாம், இவனாச்சும் கட்டி எடுத்து குத்து கொலை போய் கழியிட்டு. இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டா சத்தியமா நான் வரமாட்டேன். இதுக்கு ஆட்டா கருமாவள சத்தியம் சத்தியம் சத்தியம். எடுத்துக்கிட்டா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது, இவரு கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு அந்த வீட்டுல போய் இவரு சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்வதி நான் எப்படி வரமாட்டேன். நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, ஏறி வாய் மாதிரி முடிச்சு விடுவோம். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளி போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. சிவகாமி அங்கே இருங்க. இந்த 3 நாள்ல ஐயா ஒரு சுத்து பெருத்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதே வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது பாரு. அது சரி, இந்த 3 நாள்ல அங்க என்னென்ன கொட்டிக்கிட்டீங்கன்னு மறைக்காம சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு சிக்கன் சூப்பு, 8 மணிக்கு வடக்கோழி குழம்பு பாயா. அது எதுக்கு? அது அந்த சூட இட்லி இடியாப்பத்துக்குலாம் நல்லா இருக்குமே. அப்ப மத்தியானத்துக்கு? நடுவுல 11 மணிக்கு மறுபடியும் சூப் இருக்குதா. மத்தியானம் வந்து வான்கோழி பிரியாணி, அப்புறம் மட்டன் குழம்புனா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்புனா மட்டன் ஃப்ரை. அப்புறம் அங்க போய் எனக்கு ஒரு 3 நாள் சளி வேற பிடிச்சிருச்சு. அதனால இந்த காடையில பெப்பர் காடைன்னு சொல்லி அதை நல்லா வறுத்து அது ஒரு சைட்ல போயிட்டு இருந்தது. அப்புறம் பிரெயின், குடல் கறி, போட்டி, தலைக்கறி அதெல்லாம் ஒரு சைட்ல. அப்புறம் அப்படி ஒரு 4 ஐட்டம். இப்படி பறக்கிறதுல பிளேனையும் மிதக்கிறதுல கப்பலையும் தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? வயசு ஆக ஆக வாய கட்டணும்னு சொல்லிருக்காரா இல்லையா? பிபி, சுகர் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு அந்த குட்டச்சி கறி கடைக்காரி இல்ல, அவரை வந்து மேமே சும்மா சாப்பிடுங்க மேமே, அதுக்கப்புறம் மாத்திரை போட்ட போதுங்க அப்படிங்கிறாள். இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இன்னையில இருந்து 3 வேளையும் உப்பு இல்லாத சப்பாத்தியும் அருகம்புல் ஜூஸும் தான். இது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி காலையிலயும் சாயந்தரமும் 1 hour ஓடணும். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? அருகம்புல் ஜூஸ் பண்ண வச்சுக்கலாம், ஆனா அந்த வீட்டை சுத்தி ஓடுறது நீ கட் பண்ணணும். முடியாது, ஓடித்தான் ஆகணும். அவர்தான் நம் தலைவர். ஆகவே தோழர்களே, இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அன்பின் உருவம், பண்பின் சிகரம் எங்கள் தலைவர். அவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய எனது அருமை நண்பர் NBR அவர்கள் மிகத் தெளிவாக சொன்னார்கள். நான் கேட்கிறேன், எங்களது ஆட்சி நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி என்று வாய்கிழிய கூறுகிறார்களே, அந்த ஆட்சியை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கள் அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அது நாங்கள் போட்ட பிச்சை. எங்களது கூட்டணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? உங்களை பார்த்து கேட்கின்றேன், ஐயா, எங்கேயா இல்ல ஊழல்? எதுலையா இல்ல ஊழல்? பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சானுங்களோ அத்தனை ஆயிரம் ஊழலை ஒவ்வொருத்தனும் செஞ்சுக்கிட்டு இருக்காயா, ஒவ்வொருத்தனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சிந்திச்சு பாருங்க, இதை ஏன் செய்யறான்? நீங்க அன்னைக்கு போட்டீங்களே ஓட்டு, அதை வாங்கிட்டோங்கிற தைரியத்துல செஞ்சிட்டு இருக்காயா, தைரியத்துல செஞ்சிட்டு இருக்கான். அம்மா, தாய்மார்களே, பெரியோர்களே, இனி வர்ற எலெக்ஷன்லயாச்சும் நீங்க எல்லாரும் சிந்திச்சு எந்த சின்னத்துல ஓட்டு போனுங்கிறத யோசிச்சு ஓட்டளிக்கணும். ஆமா, ரொம்ப நன்றி, வணக்கம். அவசரத்தில் மாலை மறந்து வச்சுருங்க. நானும் கட்சிக்காரன் தானுங்க. போட்டு வந்துருங்க. சரிங்க சரிங்க. அடுத்ததாக அண்ணன் குப்ராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அண்ணா, நான் ஒரு 2 வார்த்தை பேசணுங்க. யாருங்க நீங்க? இறங்கல. அண்ணா, நான் 5 வாட்டி செயலாளர். ஐயா அவ்வளவு நல்லா பேசினாருங்க. அவரை பத்தி புகழ்ந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் போயிருந்தேன். டேய், பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாம்டா, நீ உட்கார்றா. நீங்க பேசுங்க தம்பி. நம்ம அண்ணன் வட்டம் பேசினாருங்க, ரொம்ப நல்லா பேசினாருங்க, ரொம்ப நியாயமா பேசினாருங்க. முதல்ல எல்லாம் ஒரு சில கட்சியில் தானங்க நல்லா பேசுற ஆள் இருக்குங்க. இப்ப எல்லா கட்சியிலுமே மைக் கிடைச்சுன்னா புடிச்சு பண்ணி பண்றாங்க. ஏன்னா அதான் தொழில் நடந்ததுக்கு அப்புறம் பேசிட்டானுங்க. அவன அண்ணன் சொன்னாருங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஊழல் பண்றாங்க அப்படின்னு. ஏன் இது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாதா? கூட்டணி வச்சு ஒரு 40-50 சீட் அப்படியே வாங்கிட வேண்டியது. அப்புறம் ஊழல் என்ன யார்த்தா? ஆனா கூட்டணிங்கிறது என்னங்க? தனியா நின்னா பப்பு வேகாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கிறதுக்காக அப்படியே அலைய வேண்டியது. அதுக்கு பேரு கூட்டணி. அதுல எவனாச்சும் ஒருத்தர் அடிச்சு புடிச்சு ஆட்சி புடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூரா ஒண்ணு சேர்ந்து ஊழல் 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 கத்த வேண்டியது. சார், இவங்க தான் ஊழல் பண்றாங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். நான் உங்க வீட்டு ஆட்சி ஒப்படைச்சேன், நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா? எனக்கு தெரியுது. பாரு பாரு, அண்ணா ஃபீல் பண்ணி சிரிக்கிறார். கண்டிப்பா வாங்குவாருங்க. அதான் பிராக்டிஸ் ஆகி போச்சு. சரி, எல்லா கட்சிக்காரும் ஊழல் பண்ணானப்பா. புதுசா ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு அவன் நாளைக்கு ஆட்சி பிடிச்சா அவனும் வாங்குவான். அதான் வாங்குறது ஆகி போச்சு. ஐயா அப்படி வாங்குறானே, உங்க யாருக்காச்சும் பங்கு கொடுக்குறானா? கொடுக்கறது இல்ல. அந்த ஒரு நாள் கியூல் நின்று ஓட்டு போடுறதுக்காக வாங்குறீங்கல்ல, அந்த கருமத்தை அதோட மறந்து தொலைச்சிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் போய் வேலை வெட்டி பார்க்கலாம்ல. எப்ப எவன் மீட்டிங் போட்டாலும் வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு கை தட்ட வேண்டியது. இதுக்கெல்லாம் கை தட்ட கூடாதுடா, யோசனை பண்ணோன்னு. ஐயா, திரும்ப மாட்டீங்க நீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, திங்கட்கிழமை காலங்காத்தால 10 மணிக்கு இப்படி பல்லும் கூட விளக்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இது இவங்களுக்கு பொழப்பு, உங்களுக்கு இது பொழப்பு பாக்குறேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, புத்தி இல்ல, உங்களை எல்லாம் உடச்ச என்னடா தப்பு? ஏய், இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறீங்க? சூட ஒரு டீ போடுங்க. ஹலோ, பின்னிட்டீங்க தலைவா. ஆமா, நீ எந்த பாட்டி தலைவா? அந்த நாட்டம் முடிச்ச வழியில நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அண்ணாஜி கை விடுங்க அண்ணாஜி. மேடையில பேசுனீங்களா, பின்னிட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் மணி அண்ணாஜி. ஆமா, நீ எந்த கட்சி? கட்சியா? என்ன தெம்பு குறைமா துப்புறீங்க? சீக்கிரமா ஒரு கட்சியில சேருங்க அண்ணாஜி, அப்பதான் நீங்க பேசலாம் முடியும். எதுக்கு இருக்கிறவங்க கூட பொறுத்து பார்த்தா நான் வேற தனியா குழப்பணுமாக்கு? தப்பா சொல்லணும் சார். வாங்க அண்ணாஜி, இருக்கிற 4 பேர் அந்த கட்சியில இருந்து வந்துட்டீங்களாங்க? எப்படி ஸ்பீச்? ஏண்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை நாங்க கூட்டி இருக்கோம், அதை கலைச்சு விட்டது இல்லாம கிண்டல் வேறடா. அடிக்கடா. Oh!
5 மினிட்ஸ் மனசு இல்லைனா போதும் பஜார பேஜாராக்கிறானுங்க. ஏப்பா நியூ ஃபிகரா இருக்கே, ஏன் இவனு கையில மாட்டினேன்? அடிச்சானுங்களா? நீ அடிக்கலையா? அடிச்சியா? என்ன விளங்குற மாதிரி சொல்லி 8 போற மாதிரி தலையாட்டுற? ரொம்ப அடக்கமான பையனா இருக்க, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறியே. அப்பா என்ன இந்த வெயிட்டு? பாரு ராஜா. ஏப்பா ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டிருப்ப. அவன் ஆளுகளை வச்சு டின்ன கட்டியிருப்பான். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு நின்று இருக்கேன், பைய பொடிக்கிட்டு ஓடி இருப்பேன். ஊர் ஜனமே கூடி மொத்துன்னு மொத்தி இருக்கேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட சொல்லப்பா, இல்லைன்னா இதை விட அசிமா வேற கட்டணம் சூழல் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதுக்கு நேரு தவிர கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் அப்படி ஓரமா 2 தம் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன். லைனா போறானுங்க, மைக்க புடிச்சிட்டு சரம் மாதிரியா புழுகுறானுங்க. மைக்கு பிடிக்கிறது அதுதானப்பா? இல்லைங்கண்ணா, நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க. தப்புன்னு தம்ம கீழே போட்டுங்க. நேரா போய் மைக்கு புடிச்ச இந்த நாயகி சொல்றதுல பொய் அப்படின்னு லைனா ஆறானுங்கள போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. சரி. ஆமா, ஜனங்களும் செம கிளாப்ஸ். அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க, ஃபுல் ஸ்டேஜ் உடைச்சிட்டானுங்க. எப்பா ஏப்பா அவன் கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து லாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால விழுந்து கூட்டம் சேர்த்துறான். அவன் கழிச்ச கோபம் வராதா? ராசா நீங்க இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அவனுக்கு என்ன டின்னு கட்டிடுவானுங்க. நீ கிளம்பு. அண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் பாதையில் நிறுத்தாதீங்களா? அதுக்கு ஹிஸ்டரி கார்டு அப்பதான் தெரியும். அவன் நீ பெரிய 14ஆம் லூயி உன் ஹிஸ்டரி நான் கேட்கணுமா? ப்ளீஸ் சிட் டவுன். ஏப்பா நான் தெரியாம தான் கேட்கறேன். உனக்கு கட்சி அரசியல பிடிக்காதா? பிடிக்காது. என்னப்பா இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா சொல்றேன்? பிடிக்காதுங்கண்ணா. இப்ப எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஆமா. முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு போய் 10-15 நாள் வண்டி ஓட்டணும். சரி. போய் காசு கட்டணும். நாங்க தானே அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறோம், உனக்கு எதுக்குடா காசு அப்படின்னு சத்தம் போடுறானுங்களா? அப்ப நானும் பண்ண முடியும் அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்கிட்ட. அப்புறம் 2வது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வண்டி ஓட்டணும். அவங்ககிட்ட போய் காசு கட்டணும். எலெக்ஷன்ல ஏகப்பட்ட காசு செலவாய் போச்சுப்பா. நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஏதாவது விவரம் இருக்கிற உனக்கு சத்தம் போடுறானுங்க. சரி இதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு 3வது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் இரு. ஏனப்பா ஒரு பிடி வண்டி ஓட்ட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு நிறைய தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ, முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க, அப்ப 2வது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த 2 பேரும் சேர்ந்து ஏன்டா 3வது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடைச்சு போட்டானுங்க. ஓஹோ, வண்டி உடைச்சு போட்டானுங்க. அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ, வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா, படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ, பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா, பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பிடி வண்டி ஓட்ட போகணும்? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிறேன், ரியாக்ஷனே இல்லாம. ஏனப்பா எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான், அவன் சர்டிபிகேட்ட தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு ஒழுக்கமா டியூ கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் உன் ஹிஸ்டரி. கரெக்டா பிடிச்சிங்க நம்ம ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி இல்லைங்க, இனிமே தான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பமா போகுது. வேண்டாம். நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உன் ஹிஸ்டரியை நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கிற. கமான். சரி கமான். யா. ஓகே, சாரி, கோ.